தமிழ் மல்டிமீடியா டுடோரியலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதாவது பேக்ரவுண்ட் கலரை எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபோர்க்ரவுண்ட் கலரை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத முந்தைய டுடோரியலில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டுடோரியல் பார்க்காதவங்க கீழே அந்த டுடோரியலுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ கலரை அப்ளை பண்ணியாச்சு, அதாவது பேக்ரவுண்ட் கலர் ஃபோர்க்ரவுண்ட் கலருங்கிறத நம்ம வேணுங்கிற கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஆனால் எனக்கு டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் அந்த பேக்ரவுண்ட்லேயும் ஃபோர்க்ரவுண்ட்லேயும் என்ன கலர் இருக்கும், எனக்கு அந்த கலர் எனக்கு வேணும், நான் இந்த கலரையும் சேஞ்சஸ் பண்ண வேணாம், டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் என்ன பேக்ரவுண்ட் கலர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் இருக்குமோ அந்த கலர் எனக்கு போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கீபோர்டில் வெறும் டிங்கிற அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். டியை நான் ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் கலர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஃபோட்டோஷாப்பில் என்ன இருக்குமோ அது வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ நான் வந்து டிங்கிற அந்த கீயை வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். கீயை நான் ப்ரெஸ் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா டூல்ஸில் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. அதாவது செட் பேக்ரவுண்ட் கலரில் வந்து ஒயிட் கலரும் செட் ஃபோர்க்ரவுண்ட் கலருங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே இருக்கிற அந்த ஆரோவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரோ கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஆரோ, அதாவது இப்போ எனக்கு ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற அந்த பிளாக் கலர் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் வரணுன்னாலும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணாலும் மாறிடும். அப்படி இல்லைனா திரும்ப எனக்கு பழைய மாதிரி வேணும்னா திரும்ப நீங்கள் டியை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு பேக்ரவுண்டு டிஃபால்ட்டாக ஒரு கலர், அதாவது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டும் ஃபோர்க்ரவுண்ட் வந்து பிளாக்கும் உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட் கலரோ இல்லை ஃபோர்க்ரவுண்ட் கலரோ சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக அந்த பேக்ரவுண்ட் கலரையும் ஃபோர்க்ரவுண்ட் கலரையும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த டுடோரியல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு டுடோரியலில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா, இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் நேரடியாக கற்றுக்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு லைவாக வந்து ஆன்லைனில் இண்டிவிஜுவலாக வந்து கிளாஸஸ் எடுப்பேன். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து காலோ பண்ணி கூட நீங்கள் வந்து என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.